ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly and joyfully greet you in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து நாம் பெற்று வருகிற தியானங்கள் உண்மையான ராஜா, சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்து என்பதாகும். And the devotions that we learn from the book of the First Kings is the real true king is the king of the cross, that is our Lord Jesus Christ. இன்றைக்கு ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தின் தியானங்களை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். And today we are going to receive meditation from 1 Kings chapter 21. திராட்சை தோட்டம் அது ஒரு நாளும் விற்பனை செய்யப்படக்கூடாத ஒரு நிலைமையில் இருக்கிற திராட்சை தோட்டம். A vineyard which was not supposed to be put on sale on any day. நாபோத் என்கிறதான ஒரு நபருக்கு அந்த ஜெஸ்ரீல் வேலி என்று சொல்வார்கள், அதாவது இந்த கர்மேல் மலையினுடைய அடிவாரத்தில் காணப்படுகிற அந்த பெரிய பிளைன்ஸ், அதிலே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. And a man named Naboth had a vineyard in the valley of Jezreel, that is, it is on the foothills of Mount Carmel. அந்த திராட்சை தோட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டம் யாருடையதுன்னு சொன்னா ஆகாப் ராஜாவுடையது. And the garden next to that vineyard is the garden of King Ahab. இப்போ ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Now let's hear 1 Kings chapter 21 and verse 3. நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். And Naboth said to Ahab, the Lord forbiddeth me that I should give the inheritance of my fathers unto thee. அதாவது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடுக்க முடியாது என்பதுதான் நாபோத்தினுடைய வார்த்தைகள். And the words of Naboth was, I cannot give you the inheritance of my fathers. இந்த சுதந்திரம் என்கிறதான வார்த்தை நஹலாக் என்ற எபிரேய வார்த்தையில் அழைக்கப்படுகிறது. And this inheritance is called as Nahalak in Hebrew. நஹலாக் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமான முற்பிதாக்களுடைய ஈவு, தேவன் கொடுக்கிற ஈவு. And Nahalak means it is holy and it is the gift of the forefathers and it is a gift given by God. நாபோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு சொத்து மட்டும் என்று சொல்ல முடியாது. And it was just not an ordinary possession for Naboth. அது ஆக்சுவலா வந்து அந்த திராட்சை தோட்டம் நாபோத்திற்கு தேவனிடத்திலிருந்து பிதாக்கள் மூலமாக கிடைத்த உடன்படிக்கையின் ஈவு என்று சொல்லப்படுகிறது. It is said that the vineyard that Naboth possessed was actually a gift given by God through his forefathers because of the covenant. இப்போ இது வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா உடன்படிக்கையின் ஈவு என்று சொல்லலாம். You can call it as a gift of the covenant. தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. And it was received from God. பிதாக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. And it was given through the forefathers. சுதந்திரம், inheritance. இப்ப லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். Let us hear Leviticus chapter 25 and verse 23. தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். The land shall not be sold forever, for the land is mine, for ye are strangers and sojourners with me. கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் என்னுடையது, அதை நீங்கள் விற்க கூடாது என்று சொல்லுகிறார். And the Lord says, the land is mine, you shall not sell it. அதனால நாபோத் இந்த திராட்சை தோட்டத்தை விற்க முடியாது என்று சொல்லுகிறார். And that is the reason why Naboth says that he cannot sell the vineyard. அவர் நான் உனக்கு விற்பனை செய்ய மாட்டேன் என்று சொன்னது ஏதோ அவருடைய முரட்டாட்ட சுபாவத்தை குறிக்கவில்லை, தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர் கீழ்ப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. And when he says, I will not sell it to you, it does not show his arrogance, but it shows that he follows the commandment of the Lord. ஒரு ராஜா அதை விலைக்கு வாங்க வருகிறார் என்று சொன்னால் இவர் என்ன விலை சொன்னாலும்
அவர் அதன் மேல விருப்பமாக இருக்கிறபடியினால் எந்த விதமான ஒரு நெகோசியேஷனும் இல்லாம அதை விலைக்கு வாங்கி விடுவார். So when a king wants to buy the land, whatever price that Naboth puts on, without any negotiations, the king would buy the land. ஆனால் நாபோத் அதை செய்யவில்லை. But Naboth did not do it. காரணம், அவர் தோராவிற்கு கீழ்ப்படுகிறார். Because he obeyed for the Torah. அதாவது பூமியினுடைய இந்த அதிகார வல்லமைகளை விட கர்த்தர் மேல நாம் வைக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை நாபோத் நமக்கு உணர்த்துகிறார். And Naboth emphasizes unto us how much we are to obey unto the word of God rather than bending down to the authority and the power of this world. நாபோத் தேவனுடைய வார்த்தையிலே சமரசம் செய்யப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவர் சமரசம் செய்யவில்லை. And Naboth did not compromise with the word of God. நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை இந்த லெந்து காலங்களிலே உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். And I want to put a question in front of you during this Lenten season. Just check how we are doing. நாபோத் முடியாது என்று சொல்லிவிட்டார். Naboth says he will not sell it. ஆகாபுக்கு இதனால ஒரு பெரிய டிப்ரெஷனே வந்துருச்சு. Now Naboth had a great depression because of this. இந்த பொல்லாத பொம்பளை யேசபேல் ஒரு மோசமான ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறாள். We find out that the evil woman Jezebel plots an evil plan against him. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 8, 9, 10 மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம். Let us hear 1 Kings chapter 21 verses 8, 9 and 10. அவள் ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். So she wrote letters in Ahab's name and sealed them with his seal and sent the letters unto the elders and to the nobles that were in his city dwelling within Naboth. And she wrote in the letter saying, proclaim a fast and set Naboth on high among the people, and set 2 men, sons of Belial, before him to bear witness against him, saying, thou didst blaspheme God and the king, and then carry him out and stone him that he may die. இவருடைய திட்டம் என்ன? What was her plan? உபவாசம் பண்ண வேண்டும். They need to fast. பொய் சாட்சிகளை உருவாக்க வேண்டும். They need to prepare the false witnesses. தேவ தூஷணம் செய்தான் என்று சொல்லி பொய் குற்றச்சாட்டை, பொய் சாட்சியை அவன் மேல வைக்க வேண்டும். They need to keep a false accusation on him that he has blasphemed God, and they also need to prepare the false witnesses against him. இப்போ அந்த பொய் சாட்சி அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூல பார்த்தீங்கன்னு சொன்னா பெனே பெலியால் என்பதாகும். And false witnesses means Bene Belial. பெனே என்று சொன்னால் குமாரர்கள். Bene means sons. பெலியால் என்று சொல்லும் பொழுது தகுதியற்றவர்கள். Belial means unworthy. இப்போ இவர்கள் யார் என்று சொன்னால் சாட்சி சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். So what it actually means they are unworthy to witness. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அவனை சாட்சி சொல்ல கூப்பிட்டீங்கன்னா அவன் இல்லாததான் சொல்லுவான். And when you call a person who doesn't know anything to bear witness, he would say in everything which he doesn't know. அவர்கள் சொன்ன பொய் சாட்சி என்ன? What was the false witness that they bore against him? நாபோத் தேவனையும் ராஜாவையும் சபித்தான். Naboth cursed God and the king. நீங்க இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள்.
he take Jesus Christ. அவருக்கும் பொய் சாட்சிகளை தேடுகிறார்கள். And they were searching false witnesses for him. அவர் மேல் போடப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டிற்கு சாட்சிகளை தேடுகிறார்கள். 2 பொய் சாட்சிகள் வந்தார்கள். And they were searching false witnesses against the false accusations they put on him. So 2 false witnesses come to bear witness. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் இவன் தேவதூஷணம் சொன்னான் என்கிற குற்றச்சாட்டை தான் வைத்தார்கள். And they kept the accusation of that Jesus Christ blasphemed against God. அதே அநீதித்தின் ஆவி, நாபோத்தின் வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த அநீதித்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்திலும் வெளிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். So we understand that the same spirit of unrighteousness which revealed itself in the life of Ahab was also revealed in the life of our Lord Jesus Christ. நாபோத்தினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? What happened in the life of Naboth? நீதிமான் பட்டணத்திற்கு வெளியே எடுத்து செல்லப்படுகிறார். The righteous man was taken out of the city. கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். And he was stoned to death. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us hear 1 Kings chapter 21 and verse 13. அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து, And there came in 2 men, children of Belial, and sat before him. And the men of Belial witnessed against him, even against Naboth, in the presence of the people, saying, Naboth did blaspheme God and the king. Then they carried him forth out of the city and stoned him with stones that he died. நாபோத்தை நகரவாசலுக்கு வெளியே கல்லெறிந்து கொன்றார்கள். They stoned Naboth outside the city gate. இங்கே நீங்கள் மேசியாவை புரிந்து கொள்ள வேண்டும். Here you need to understand the Messiah. எபிரேய நிருபக்காரன் 13ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே நம்முடைய மேசியாவாகிய கிறிஸ்து நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லுவதை வாசிக்க கேட்போம். And let us hear Hebrews chapter 13 and verse 12, where the author says that our Lord Jesus Christ suffered for us outside of the city gates. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate. நாபோத்தை போல குற்றமற்ற மேசியா, And just like Naboth, our Messiah was also blameless. பொய் சாட்சிகளால் அவர் தீர்ப்பளிக்கப்பட்டார். And he was condemned because of the false witnesses. நகரவாசலுக்கு வெளியே அவர் சிலுவையிலே தூக்கிலிடப்பட்டார். And outside the city gate, he was hung on the cross. இப்ப நாபோத் நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு பெரிய மாதிரியாகவும் நிழலாகவும் காணப்படுகிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். So we have understood that Naboth is a shadow and an example of Christ. இந்த ராஜா நாபோத் இறந்ததற்கு பிறகு என்ன செய்தார்? And what did this king do after Naboth died? அவனுடைய திராட்சை தோட்டத்தை போய் இவன் எடுத்துக்கொண்டான். He went and took his vineyard. அதாவது பயங்கரமான ஒரு குற்றமுள்ள ஒரு ராஜா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். We find that he is a very bad king, but he find that he also misused the authority and the power that was given to him. இந்த லெந்து காலங்களிலே நாம் ஒரு உண்மையுள்ள ராஜாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். During this Lenten season, we need to understand a true king. இந்த மோசமான ராஜா அவர் செய்த வேலை என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், நாபோத்தை மரணமடைய செய்வதன் மூலமாக திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார். And we find out that this bad king, by his deed, because he put Naboth to death, he went and possessed his vineyard.
ஆனால் உண்மையுள்ள ராஜா தன்னுடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக திராட்சை தோட்டத்தை மீட்டு கொண்டார். And the real king, by giving his own life, he redeemed the vineyard. திராட்சை தோட்டத்தை பற்றிய ஓமைகளை நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். And you all know about the parable of the vineyard, which our Lord Jesus Christ talks about in the Gospel of Matthew chapter 21. தேவனுடைய திராட்சை தோட்டம் என்பது நம்மைத்தான் குறிக்கிறது. நாமே அவருடைய திராட்சை தோட்டமாய் இருக்கிறோம். When it says about the vineyard of God, it actually denotes us, and we are the vineyard of God. நம்மை ஆண்டவர் எப்படி மீட்டார்? How did God redeem us? அவருடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக திராட்சை தோட்டங்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இவர் யார் என்று சொன்னால், இவர் ஆகாபை போல அல்ல, இவர்தான் உண்மையுள்ள நீதியுள்ள ராஜா. And just by giving his life, he has redeemed you and me as his vineyard. When we say this, he is not like King Agab, but he gave his life as a true king. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் செய்த செயலை கண்டிப்பதற்காக கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். Now here we can find out that God sends Elijah to condemn his deed. நீ அவனை கொன்று அவனுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாயா? So have you killed him and you have taken possession of his vineyard? இப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? So what you need to understand here, குற்றமற்ற நபர்களுக்காக எப்பொழுதுமே கர்த்தர் துணை நிற்பார், வாதாடுவார், அவர்களை பாதுகாப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். we find out that God always stands on the side of the innocent and plead their cause. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் எந்த அநீதியும் தப்பவே முடியாது. And dearly beloved children of God, no injustice can escape the eyes of the Lord. இப்ப தீர்க்கதரிசி கர்த்தரின் நியாய தீர்ப்பை அறிவிப்பதை கவனியுங்கள். Now here you find out how the prophet announces the judgment of God. எந்த இடத்துல நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும் என்று சொல்லுகிற நியாய தீர்ப்பு ஆகாபுக்கு அறிவிக்கப்படுகிறது. And a judgment concerning Ahab was announced, and it said the same place where the dogs licked the blood of Naboth is the same place where the dogs will lick your blood. அதிகாரங்கள் ஆண்டவரால் அளிக்கப்படுகின்றன. ஆகையினால் பூமியில் உள்ள எந்த அதிகாரமும் தேவனுக்கு மேலான அதிகாரம் இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். We need to understand that authority is given by God, so no worldly authority is greater and powerful than God. இப்ப இந்த சூழ்நிலையில நாம் என்ன புரிய வேண்டும்? So what we need to understand in these circumstances, நீதிமான் இந்த உலகத்திலே பாடுபடுவான். a righteous and just man will suffer in this world. நாபோத் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை இழந்தான். Naboth lost his vineyard. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். And God gave life. நாபோத் எந்த விதமான குற்றமும் செய்யாமல் அவர் குற்றவாளி என்கிற பழியை சுமந்தார். And without committing any mistake, Naboth received the title of a criminal. இயேசுவும் அதே போலதான். And Jesus was also just like that. நாபோத் நகரவாசலுக்கு வெளியே மரித்தார். And Naboth died outside the city gate. இயேசு கிறிஸ்துவும் நகரவாசலுக்கு வெளியே மரித்தார். And Jesus Christ also died outside the city gate. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு வேறுபாட்டை கவனிங்கள். But see the difference here. நாபோத்தின் மரணம் அநீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. And the death of Naboth brought out the injustice to light. ஆனால் சிலுவை ராஜாவின் மரணம் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தது. But the death of the king of the cross brought redemption to this earth. நாம் இந்த அதிகாரத்திலே நாபோத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடங்கள், சத்தியங்கள் என்ன? So what are the wonderful truth and the lessons that we have to study in this chapter where it speaks about Naboth? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We need to be truthful to the word of God. தேவனுடைய வார்த்தையை
எந்த விதமான ஆதிக்க சக்திகள் முன்னிலையிலும் சமரசம் செய்துவிடக்கூடாது. We should never compromise the word of God in front of the eyes of any authority. அதிகாரமுள்ள ராஜா ஆகாபிற்கு முன்னிலையில் கூட நாபோத் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். And even in the eyes of the powerful king Ahab, we find that Naboth was true to the word of God. அதிகார வல்லமைகள் நீதிக்கு எதிராக செயல்படலாம். The authority and power, they may work against justice. உண்மைக்காக நிற்கிறவர்கள் அனைவரும் நிச்சயமாக அவர்கள் பாடுகளை அனுபவிப்பார்கள் என்கிற சத்தியத்தை நாம் இங்கே புரிய வேண்டும். Here we need to understand that those who stand for truth would surely suffer. என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உண்மையாய் மட்டுமே நான் சொல்லுவேன், உண்மைக்காகவே நான் வாழ்வேன் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். And we are in a position where we need to take a decision saying, whatever may be the cost, maybe, but I will stand for the truth and stand alone for the truth. உண்மை உள்ளவன் தலைமுறையே ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது தேவனுடைய வார்த்தை. அது மாறாது. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். And the word of God is the truthful man would be blessed for many generations. The word of God never changes and the word of God is true. தேவன் மறைந்திருக்கிற அநீதியை பார்க்கக்கூடிய தேவன். And a God is a God who sees the hidden injustice. இப்போ ஒரு அநீதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அது அநீதி என்று மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. If there is injustice, many cannot see that as an injustice. ஆனால் தேவனுடைய கண்களை மறைக்க முடியாது. But we cannot hide the eyes of God. நீதிமன்றங்கள் தோற்றுவிடலாம். The court of justice may fail. ஆனால் பரலோகம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. But heaven records everything. நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்கலாம், தீர்ப்பு கொடுக்காமல் போகலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரு தீர்ப்பு நிச்சயமாய் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். Nobody should ever have a doubt because the court of justice may flounder in issuing the judgment, but God never passes injustice. அதாவது சிலுவை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலுவை சுமந்த சிலுவை அதுதான் அநீதியான ஒரு விஷயம் ஆண்டவர் மேலே சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. If you look at the cross of our Lord Jesus Christ, that is an injustice, and we find out that a false accusation had been put on our Lord. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரே இந்த மனிதர், இவர் என்ன குற்றம் செய்தார் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பின மக்களுக்கு பதில், அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. And for the people who raised the question when they saw Jesus carrying the cross concerning what was wrong that this man did, the answer for that question was, no, he did not commit any wrong. நீதியுள்ள ராஜா பாவத்தின் வழியிலே ஆட்சி செய்கிற ராஜாக்களால் தண்டிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the righteous king was condemned and punished by the unjust kings. நீதி உள்ளவர்களோடு கூட எப்பொழுதும் கர்த்தர் இருக்கிறார். And God is always with the righteous. நாபோத் கொலை செய்யப்பட்டார். Naboth was killed. தீர்ப்பு ஆகாபின் மேல் வந்தது. Naboth was killed, and we find that the judgment and the verdict was passed upon Ahab. இயேசுநாதர் கொலை செய்யப்பட்டார். Jesus Christ was killed. தேவனுடைய தீர்ப்பு வெளியானது. And the judgment of God was revealed. கிறிஸ்துவினுடைய கொலைக்கு தேவனுடைய தீர்ப்பு என்ன? And what was the judgment of God concerning the murder of Jesus Christ? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான உயிர்த்தெழுதலே கிறிஸ்துவினுடைய அநீதியான கொலைக்கு தேவன் கொடுத்த அற்புதமான தீர்ப்பு. And the wonderful verdict that God gave for the unjust murder of Jesus Christ is the glorious resurrection of our Lord Jesus Christ. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சொன்னார்களே.
And it was said, you killed the Prince of Life, and we bear witness for that. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜீவனுக்கு அதிபதியை இவர்கள் கொலை செய்ய முடியாது என்கிற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நிரூபித்தார். And God revealed through the resurrection of Jesus Christ that even though they killed the Prince of Life, they could not have any authority over him. நீதி என்பதற்கு சொந்தமான ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. If there is one person who can own righteousness, that is our Lord Jesus Christ. அந்த நீதிக்கு சொந்தக்காரர் கிறிஸ்து என்பதற்கு சாட்சிகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். And God has made you and me as witnesses because we are to bear that Jesus Christ owns righteousness. எத்தனை பேர் அதற்கு சாட்சியாய் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? How many of you are ready to bear witness for this? எரேமியா சொல்லுகிறார், அவருக்கு நாம் இடும் நாமம் நமது நீதியுள்ள கர்த்தர். And Jeremiah says the name that we given unto him is God our righteousness. யெகோவா சிட்கேனோ. Jehovah Sitkenu. நிச்சயமாக நீதியுள்ள ஒருவர் அவர் மட்டுமே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீதி செய்யக்கூடியவரும் அவர் ஒருவர் மட்டுமே. And surely he is the righteous one, and he is a righteous God who can do righteous deeds in the life of everyone. ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிராமை ஒருவர் சந்திக்கிறார். And in Genesis chapter 14, Abraham meets a person. அந்த ஆபிரகாமை சந்தித்த நபருக்கு மெல்கி சாதேக் என்று பெயர். And the person who met Abraham was called as Melchizedek. அநேகருக்கு இந்த மெல்கி சேதேக் யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. Many have a question regarding who is this Melchizedek. மெலக் ஜாடேக், அதுதான் மெல்கி சாதேக். Melchizedek is Melchizedek. மெலக் என்ற வார்த்தையினுடைய பொருள் ராஜா. Melech means king. ஜாடேக் என்ற வார்த்தையினுடைய பொருள் நீதி. And Zadek means righteous. மெலக்கி ஜாடேக் என்று சொன்னால் என் ராஜா நீதி உள்ளவர். Meleki Zadeh means my king is righteous. சந்தேகமே வேண்டாம், ஆபிராமை சந்தித்தவர் நீதியின் ராஜா இயேசு கிறிஸ்து தான். Without any doubt, the Melchizedek who met Abraham is our Lord Jesus Christ, who is the king of righteousness. நாபோத்தினுடைய இந்த சம்பவம் ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது கதை என்று நாம் சொல்லிவிட முடியாது. And we cannot tell that this incident which took place in the life of Naboth is a political thing. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பாடுபடும் நீதியுள்ள ராஜாவை நமக்கு அது காண்பிக்கிறது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். And the lesson that we have to learn here is that it reveals unto us a righteous king who attains much suffering for us. இந்த லெந்து நாட்களில் நாம் சிலுவையை பார்த்து நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. And in this Lenten season, there are some things that we need to look upon the cross and learn. இந்த உலகம் இன்றைக்கும் ஆகாபையும் ஏசபேல்களையும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. And even today, this world is creating many Ahabs and Jezebels. ஆனால் அதற்கு பதிலாக தேவன் இன்னும் எலியாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய குமாரனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார் என்பதே நமக்கு பெரிய சாட்சி. And the great witness that we can bear is that God is raising up many Elijahs, and he has sent his son into this world. இந்த உலகத்திலே ஆகாப்களும் ஏசபேல்களும் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற உங்களுடைய காதுகளிலே இதே உலகத்திலே கிறிஸ்துவும் இருக்கிறார் நீதியுள்ள ராஜாவாக என்கிற செய்தியும் உங்களுடைய காதுகளுக்கு இன்றைக்கு நற்செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன.
And today, the good news that is coming to your ears is even though this world is creating many Ahabs and Jezebels, the great news is that Jesus Christ is also living in this world. சிலுவை ராஜா என்ன செய்ய முடியும்? What can the king of the cross do? அநீதிகளை எல்லாம் நீதியாக அவரால் மாற்ற முடியும். And he can make all the unrighteousness into righteousness. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு விலையேற பெற்ற ரட்சிப்பை இலவசமாக கொடுக்க சிலுவை ராஜா ஒருவரால் மட்டுமே முடியும். And only the king of the cross can redeem all that has been lost, and he can give salvation unto us. உங்களுடைய அநீதிகளுக்கு நீதி வேண்டுமா? Do you want righteousness or justice for your deeds? சிலுவை ராஜா ஒருவர் மட்டும்தான் அதற்கு வழி. And only the king of the cross is the way for us. நீங்கள் இழந்து போன அனைத்திற்கும் ஒரு மீட்பு வேண்டுமா உங்களுக்கு? Do you want to redeem everything that you have lost? சிலுவையையும் சிலுவையில் மரித்து வெற்றி கண்ட சிலுவை ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பாருங்கள், வெற்றி அடைவீர்கள், மீட்கப்படுவீர்கள். And you please look unto Jesus Christ, who is the righteous king of the cross and who died on the cross. Surely you will redeem everything and you will be victorious. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless these words bountifully unto us. ஜெபிப்போம். Let us pray. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் பொழுதிற்காய் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். Our gracious Father who abounds His mercy, we thank you for this blessed time. நாபோத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆண்டவரே தகப்பனே, நீ நியாய தீர்ப்பு செய்யாமல் விடவில்லை. Lord, you did not bring to justice for the unrighteous deed which was done against Naboth. கிறிஸ்துவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிதாவாகிய தேவனே, அவரை உயிரோடு கொண்டு வந்ததன் மூலமாக நீ நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தி விட்டீர். And God, you brought to justice the deed of our Lord Jesus Christ by bringing him to his glorious resurrection. சிலுவை ராஜா எங்களோடு கூட இருக்கும் வரை, நாங்கள் அவரை அறிக்கை செய்யும் வரை, எங்களுக்கு இந்த உலகத்தில் யாராலும் அநீதி செய்யவே முடியாது. As long as we confess the King of the cross as our righteous King, nobody on this earth can do evil against us. சிலுவை ராஜா உயிரோடு இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தாவே, நாங்கள் இழந்து போக வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். And because the King of the cross is with us, we don't have to lose anything because we are being redeemed. சிலுவை ராஜா, நீ ராஜாதி ராஜா. You king of the cross, you are the king of the kings. அநீதிகளுக்கெல்லாம் நீதி செய்கிற தேவன். And you are a God who does justice to all the unjust deeds. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை அநீதிகளுக்கும் ஆண்டவரே, நீ ஒரு நியாய தீர்ப்பு செய்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த நியாய தீர்ப்பு உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து. Lord, we thank you that you're going to bring to justice for all the injustice deeds that have been done in our lives. And we know that justice is our Lord Jesus Christ. இந்த உலகத்திலே ஆகாபுகளும் ஏசபேல்களும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இருக்கிறீர். அதுவே எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி. And the greatest happy news that we are receiving is, even though the world may be producing Ahabs and Jezebels, we are having Jesus Christ with us. எங்கள் காதுகள், எங்களுடைய இருதயம், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய முழு ஆவி ஆத்மா சரீரமும் மகிழ்ச்சி அடைகிறது. அதற்கு காரணம் நீதியின் ராஜா, சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்து. Our ears, our heart, and our inner self are extremely delighted, and our body, mind, and soul are of great joy because our Lord and our King is the King of the cross, and He is the righteous King. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம். Lord, we bring glory to your name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We ask this in the name of our Lord Jesus Christ. Amen.
Amen. தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the grace and the peace of God abound in us. Shalom.